கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லா பாதிக்கப்பட்ட மனிதர்களும் என்கிட்ட வரலாம், எல்லா நோயாளிகளும் என்கிட்ட வரலாம். மனநோயாளியாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி, என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய போகிறாங்க. நல்லா என்னன்ற எண்ணம் வந்தால் போதும். ஒருத்தருக்கு மனச்சிதைவு நோய் இருக்குது, எப்போ ஒரு முறை தெளிவாகிறாரு, மற்ற நேரங்களெல்லாம் மனச்சிதைவோடு வருகிறாரு. அவருக்கு அவரே தெரியல, வளர்கிறாரு, பேசாமல் இருக்கிறாரு, தூங்குறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆணோ அல்லது பெண்ணோ, எந்த வயது உள்ளவங்களோ. பட் எனக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அந்த வயது எனக்கு தெரியணும். இல்லை அவங்க என்னை நேரில் பார்த்து பேசினா நான் அவங்களுக்கு என்னவோ செய்யலாம். நான் மருத்துவன் அல்ல, மருந்து மாத்திரை கொடுக்க போகிறவனே கிடையாது. ஆனால் மருந்து மாத்திரை கொடுக்குற ஒரு மருத்துவரை என்னால் அறிமுகப்படுத்த முடியும். நான் ரோடு அல்ல, ஆனால் இந்த ரோட்டில் போனால் நீங்கள் ஊர் போய் சேருவீங்கன்னு எனக்கு அந்த ரோடை சொல்ல முடியும். நான் வீடு இல்லை, ஆனால் அந்த வீடு உங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியும். என் புரிதல் நிமித்தமாக நான் உங்களுக்கு ஆலோசனை சரியாக வழங்க முடியும். ஆலோசனைப்படி கேட்டு நடந்தால் நீங்கள் நல்லாயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரனா வரலாம். குழந்தைங்க மனநிலை உள்ள, அதாவது பெண்கள், பெரிய பெரிய பிரச்சனை பெண் குழந்தைங்க தான் நிறைய பாதிக்கப்படும். அது புரியாது. அதுக்கு செக்ஸை பற்றின ஒரு முழு புரிதலை பெண்களுக்கு போதிய அளவு கொடுக்கல ஒரு ஆண், இல்லை இந்த சமூகம். வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற பெண்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய கேஷுவலாக பேசுவாங்க. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் சாதாரணமாக அட்ரஸ் கேட்பாங்க, கண்களை பார்த்து ஈஸியாக பேசுவாங்க. பெருசாக அந்த நலிவு செலிவெல்லாம் இருக்காது. நம்ம ஊரில் அரை கதவு தெரிஞ்சுட்டு எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு கவிதை வரை எழுதி வச்சுருப்பான், ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே அப்படின்ட்டு. இங்கே அப்படிலாம் கிடையாது. சின்னதாக ஒரு டவுசர் போட்டுக்கின்னு கீழே இருக்கிற சூத்தோட மடிப்பு தேடுற அளவுக்கெல்லாம் டவுசர் போட்டு சாதாரணமாக நடப்பாங்க. நம்ம ஊரில் மாரில் அந்த புடவை அந்த துணி விலகிச்சுனாவே அது ஒரு பெரிய கஷ்டம். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணணுவாங்க. ஜாக்கெட்லாம் போட்டு நிற்பாங்க. ஜாக்கெட் தான் தெரிஞ்சிருக்கும், அந்த துணி விலகினோடனே பாய்ச்சாலாம் தெரிஞ்சிருக்காது. அது ஒன்று கீழ்ச்சி போன ஜாக்கெட்டும் கிடையாது. நல்ல பட்டு துணி ஜாக்கெட், நல்லா ஜாக்கெட் மட்டும் இருக்காது, அதுக்குள்ளே ஒரு ப்ரா வர இருக்கும். ப்ரா போட்டு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, புடவை விலகி இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்படியா ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னுவாங்க. சைடில் போட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். இந்த நலங்கெல்லாம் வச்சாங்கன்னா சைடில் வச்சுருவாங்க சில பேர் கேமரா. அவங்க குஞ்சாங்கன்னா உள்ளே பின்னெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க, சேஃப்டி பின்னெல்லாம். இந்த கருமெல்லாம் தெரிஞ்சிடும். இதுக்காக வேதனைப்படுவாங்க. இது மாதிரி என்னை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, இழுப்பு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி மாறின்னு வந்து ரீல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாங்க. அதுலேயும் கீழ்த்தரமான கமெண்ட்டுங்களெல்லாம் பார்க்குறேன் நான். அந்த பிள்ளைங்களை அசிங்கமாக பேசுறது, நீ இப்படி ஆகிற அப்படி ஆகிறன்ற மாதிரியான கமெண்ட்லாம் இருக்குது. இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களாம் அதை விட மோசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு அழகாக இருப்பாங்க. அப்போ அந்த புரிதல் நிமித்தமாக மனக்குழப்பம் ஏற்படுது. சரியா தப்பான்ற பொதுவாக மனுஷனுக்கு ஏன் பைத்தியம் முடியுது அப்படின்னா, சரியா தப்பான்னு ஒரு பெரிய சண்டை போட்டுனுக்கிறான் உள்ள. சரிக்கு தப்புக்கு ஏற்படுற போராட்டத்தில் சீனு விட்டுட்டு அது என்ன நினைக்குதோ அது செஞ்சுன்னு இருக்கும், ஐயா அப்படின்ட்டு. ஸோ அவர் எப்போ ஒரு நாள் விழிப்பு நிலைக்கு வரும்போது அவர்கிட்ட சரியாக பேசிட்டோம்னா திரும்ப அந்த மந்த நிலைக்கு அந்த நிலைக்கு போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதர்லாம் என்கிட்ட வந்தார், உபதேசம்லாம் கொடுத்தேன் நான். அவர் அப்போ கூட மாத்திரை விட மாட்டேன்றாரு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்களும் ஒரு மோசமானவங்களாக இருக்கிறாங்க. பர்மனெண்ட்டாக ஒருத்தரை நோயாளியாக மாற்றி அது வந்து காசு பண்ணணுன்ற மாதிரி ஆகிட்டுறாங்க. இப்போ சக்கரை வியாதியெல்லாம் அப்படித்தான். உங்களுக்கு மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேலே முடிஞ்சுன்னு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டு இருப்பீங்க, நம்ம ஒரு விரல எடுப்பாங்க, அது மாதிரி. ஆனால் சாகவும் மாட்டீங்க. இப்போ சக்கரை வியாதி வந்து செத்துறவும் மாட்டீங்க, ஆனால் வியாதியிலேருந்து வெளியவும் வர மாட்டீங்க. பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயமா மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, அப்படி மாதம் மாதம் மாத்திரை வாங்கி அது ஒரு சந்தோஷம் வரும். டப்பாவாக வச்சுன்னு இது காலையில் போகிறது, இது மதியானம் போகிறது, இது போகிறதுன்னு எல்லாத்தையும் வச்சுன்னு அதுக்கு ஒரு பேக் வச்சுன்னு வெளியே போனால் கூட ட்ராவல் பேக்கில் தனியாக அந்த மெடிக்கல் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு வச்சு, இதெல்லாம் மனநோயாளி தான். அதனால் எல்லா மாதிரியான மனிதர்களையும் என்கிட்ட வரலாம். நிம்மதி எழுந்துட்ட மனிதன் வரலாம், நிம்மதியாக வாழ்கிற மனிதனும் வரலாம், பைத்தியமாயிட்ட மனிதனும் வரலாம், அறிவாளி ஆகிட்ட மனுஷன் கூட வரலாம். நிறைய அறிவாயிடுச்சு, கடவுள் இல்லைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் இயல்பாக தானே இருக்குது. இங்கே எங்கே கடவுள் இருக்குது, எங்கேருந்து கடவுள் செயல்படுறாருன்னு கேட்டால் கூட அவங்களும் கூட என்ன பண்ணலாம், என்கிட்ட வரலாம். என்னால் முடிந்த அளவுக்கு உதவ முடியும். அதனால் நீங்கள் இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், வயசானவங்க வரணும் அப்படிலாம் கிடையாது. ஆண் தான் வரணும், பெண் தான் வரணும்,
குழந்தைங்க தான் வரணும்லாம் கிடையாது. 12 வயசு கிராஸ் ஆன யார் வேணாலும் என்கிட்ட உபதேசம் வாங்கலாம். யார் வேணாலும் கடவுள் தெரிஞ்சுக்கலாம். யார் வேணாலும் கொண்டாட்டமாக இருக்கலாம். யார் வேணாலும் நல்லா இருக்கலாம். நான் நல்லா இருக்கலன்னு நினைக்கிற மனிதன். அதனால் யார் வேணாலும் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.